நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால், அதாவது நாம் பாடம் நடத்தும் பொழுது நம்முடைய மார்க்க சட்டங்களை பற்றி, இஸ்லாத்தின் கொள்கைகள் அக்கீதாவை பற்றி பாடம் நடத்தும் பொழுது தௌராத் என்றால் என்ன, இன்ஜில் என்றால் என்ன, இன்ஜிலும் தௌராத்தும் எந்த காலத்தில் இருந்தது என்பதையும், இன்றைக்கு உலகத்தில் இல்லை என்ற ஒரு உண்மையையும் நாம் நம்ம மாணவர்களுக்கு எடுத்துரைத்து தான் பாடத்தை நடத்துகிறோம். ஆனால் ஒரு சிலர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள், தௌராத்தும் இன்ஜிலும் இன்றும் இருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் கையில் இருக்கக்கூடிய பைபிள் ஓல்டு வெர்சன் என்று சொல்லப்படுகிற பழைய ஏற்பாடு, நியூ வெர்சன் என்று சொல்லப்படுகிற புதிய ஏற்பாடு, பைபிள் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் தௌராத் இன்ஜில் என்று ஒரு சில முஸ்லிம்களே சொல்கிறார்கள் என்று நம்முடைய மாணவர்கள் நம்மிடத்தில் இந்த கேள்வியை கேட்டார்கள். அதாவது கிறிஸ்தவர்களின் கையில் இருக்கக்கூடிய பழைய ஏற்பாடு என்ற பைபிள் தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கி வைத்த தௌராத் வேதம் என்றும், கிறிஸ்தவர்களின் கையில் இருக்கக்கூடிய புதிய ஏற்பாடு என்ற ஒரு பைபிள் தான் ஈசா நபிக்கு அல்லாஹ் இறக்கி வைத்த இன்ஜில் வேதம் என்று ஒரு சில முஸ்லிம்கள் சொல்லுகிறார்கள். இது உண்மையா என்ற கேள்வியை நம்முடைய மாணவர்கள் சிலர் நம்மிடத்தில் வாட்ஸ்அப் வாயிலாக கேள்வியை கேட்டார்கள். அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு நாம் பதிலளித்து விட்டோம். இருந்தாலும் கூட இது சம்பந்தமான ஒரு தெளிவான உரையை நீங்கள் சமூக வலைத்தளத்தில் நீங்கள் வெளியிட வேண்டும், இதை பேசி வெளியிட வேண்டும் என்று சொன்ன காரணத்தினால் உங்களுக்கு மத்தியில் இந்த தலைப்பின் கீழ் வரக்கூடிய செய்திகளை உங்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, அல்லாஹு தாலா அவன் இறக்கி வைத்த இறுதி வேதமான அற்புத வேதமான அல் குர்ஆனை பற்றி நமக்கு சொல்லுகிறான். சூரா ஆல இம்ரான் 3வது சூறாவில் உள்ள 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், நஸ்ஸல அலைக்கல் கித்தாப பில் ஹக்கி முஸத்திகல் லிமா பைன யதைஹி வ அன்ஸல தௌராத்த வல் இன்ஜீல். அல்லாஹ் சொல்லுகிறான், உண்மையை கொண்டுள்ள இந்த வேதத்தை, அல் குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், உண்மையை கொண்டுள்ள இந்த வேதத்தை அவன்தான் உம்மீது இறக்கி வைத்தான். நபி அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், உண்மையை கொண்டுள்ள இந்த வேதம் குர்ஆனை அவன்தான் உம்மீது இறக்கி வைத்தான். இந்த குர்ஆன் இதற்கு முன்னுள்ள தௌராத்தையும் இன்ஜீலையும் உண்மைப்படுத்தக்கூடிய உறுதிப்படுத்தும் வேதமாக இருக்கிறது. தௌராத்தையும் இன்ஜீலையும் உறுதிப்படுத்தக்கூடிய உண்மைப்படுத்தக்கூடிய உண்மையை கொண்டுள்ள வேதமான அல் குர்ஆனை அவன்தான் உம்மீது இறக்கி வைத்தான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டான். அப்போ அல் குர்ஆன் என்ற இந்த இறுதி வேதம், அற்புத வேதம், முன் சென்ற வேதமான நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கி வைத்த தௌராத்தை பற்றி உண்மை பேசக்கூடியதாக இருக்கிறது. இன்ஜீலை பற்றி உண்மை பேசக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் இறக்கி வைத்த தௌராத்தும், அல்லாஹ் இறக்கி வைத்த நபி தாவூது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கி வைத்த ஜபூர் வேதத்தையும், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கி வைத்த இன்ஜீல் வேதம், இந்த 3 வேதங்களை பற்றி தான் குர்ஆனில் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். மூசா நபிக்கு இறக்கப்பட்ட தௌராத் வேதம், தாவூது நபிக்கு இறக்கப்பட்ட ஜபூர் வேதம், ஈசா நபிக்கு இறக்கப்பட்ட இன்ஜீல் வேதம். அப்போ இந்த 3 வேதங்களை பற்றி குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த 3 வேதங்களும் இன்னைக்கு உலகத்தில் இல்லை. முழுமையாக இருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. அப்போ இந்த 3 வேதங்களையும் உண்மைப்படுத்தக்கூடிய வேதமாக அல் குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டான். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் வாழ்ந்தார்களே யூதர்களும் கிறிஸ்தவர்களும், அவர்கள்ட்ட தௌராத் வேதம் இருந்தது. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த யகூதிகள் என்று சொல்லப்படுகிற யூதர்களிடத்தில் தௌராத் வேதம் இருந்தது. நபி அவர்களின் காலத்தில் வாழ்ந்த நசாராக்கள் என்று சொல்லப்படுகிற கிறிஸ்தவர்கள், இவர்கள் அரபிகள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த யூதர்களும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த கிறிஸ்தவர்களும் அரபி இனத்தைச் சேர்ந்த அரபியர்கள், அரபி மொழி பேசக்கூடியவர்கள். எந்த இனம் என்று எடுத்துக்கொண்டால் பனி இஸ்ராயில் இனம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இவங்கெல்லாம் யாருடைய வம்சம்னு சொன்னால் பனி இஸ்ராயிலுடைய வம்சம். அப்போ பனி இஸ்ராயில் வம்சத்தைச் சேர்ந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அரபு நாட்டில் வசித்தார்கள், குறிப்பாக மதீனாவிலே வாழ்ந்தார்கள்.
அரபி மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களிடத்தில் தௌராத் இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த யூதர்களிடத்தில் தௌராத் இருந்தது. கிறிஸ்தவர்களிடத்தில் இன்ஜீல் இருந்தது. ஆனால் முழுமையாக இருந்ததா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. அப்போ மூசா நபியின் காலத்தில் இறக்கப்பட்ட மூசா நபிக்கு அல்லாஹ் இறக்கி வைத்த தௌராத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த யூதர்கள் முழுமையாக வைத்திருந்தார்களா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. மூசா நபிக்கு இறக்கப்பட்ட தௌராத் வேதம் குறைவான அடிப்படையில், அதாவது கருத்துக்கள் மாற்றப்பட்ட நிலையில், கருத்துக்கள் திணிக்கப்பட்ட நிலையில், அதாவது கருத்துக்கள் இருட்டடிப்பு செய்யப்பட்ட நிலையில் தௌராத் வேதத்தை அறையும் குறையுமாக அவர்கள் வைத்திருந்தார்கள். இன்ஜீலையும் கிறிஸ்தவர்கள், நபி அவர்களின் காலத்தில் வாழ்ந்த, இன்னைக்கு வாழக்கூடிய உலகத்தில் வாழக்கூடிய கிறிஸ்தவர்கள் இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் வாழ்ந்தார்களே கிறிஸ்தவர்கள், அவர்கள் இன்ஜீல் வேதத்தை வைத்திருந்தார்கள். அவர்கள்ட்ட மூசா நபிக்கு இறக்கப்பட்ட தௌராத்தையும் ஈசா நபிக்கு அல்லாஹ் இறக்கி வைத்த இன்ஜீலையும் கையில் வைத்திருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அவங்க கையில் வச்சிருந்த தௌராத், இன்ஜீல், அந்த வேதங்கள் எல்லாமே இறுதி நபியை பற்றி முன்னறிவிப்பு செய்யக்கூடியதாகவும், குரானை உண்மைப்படுத்தக்கூடியதாகவும், குரானோடு ஒத்துப்போகக்கூடிய கருத்துக்களை பேசக்கூடியதாகவும் இருந்தது. இதற்கு ஆதாரத்தை நீங்கள் பார்ப்பதாக இருந்தால், உதாரணத்திற்கு அல் பக்கரா சூரா, அல் பக்கரா சூரா 2வது திருக்குரானில் இருக்கக்கூடிய 2வது அத்தியாயம் அல் பக்கரா. அந்த சூராவுக்கு அல் பக்கரா என்று பெயர் வந்ததற்கு காரணம் என்ன? நபி மூசா அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்களின் காலத்தில் கொல்லப்பட்ட ஒருவர் திரும்ப உயிரோடு எழுப்பப்பட்ட, அவர் திரும்ப உயிர் கொடுத்து உலகத்திற்கு கொல்லப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டவர் திரும்ப வர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்படுது. அப்போ அவர் திரும்ப எழுப்பப்பட வேண்டும், அடக்கம் செய்யப்பட்டு, கொல்லப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்து போன அந்த மனிதர் திரும்ப உயிரோடு எழுப்பப்பட வேண்டும் என்று சொன்னால் மஞ்சள் நிறத்தில் உள்ள ஒரு மாட்டை பிடித்து நீங்கள் அறுக்க வேண்டும் என்று அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளையிட்டான். மூசா நபியின் காலத்தில் வாழ்ந்த அந்த பனி இஸ்ராயில் சமூகமான, மூசா நபியின் சமூகமான யூதர்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன? ஒரு மாடு மஞ்சள் நிறத்தில் இருக்க வேண்டும், அது ரொம்ப கிழடு, முதுமையடைந்த கிழடு மாடாகவும் இருக்கக்கூடாது, இளம் கன்றுக்குட்டியாகவும் இருக்கக்கூடாது, நடுத்தர வயதுள்ள உழவு வேலை, விவசாய வேலைக்கு பயன்படாத மஞ்சள் நிறத்தில் உள்ள ஒரு மாட்டை பிடித்து அறுத்து அதனுடைய தொடை பகுதியை எடுத்து, கால் பகுதியை எடுத்து கொல்லப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டானே, அவனுடைய சமாதியில் அடித்தால் அவன் எழுப்பப்படுவான் என்ற ஒரு செய்தியை அன்னைக்கு மூசா நபியின் காலத்தில் வாழ்ந்த அந்த மக்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்ட வரலாற்று உண்மையை இந்த பக்கரா சூராவில் அல்லாஹ் சொல்லுகிற காரணத்தினால தான் அந்த சூராவுக்கு பக்கரா என்று ஒரு பெயர் வந்தது. மாடு, அந்த மாடு என்ற ஒரு பெயர் வந்தது. அப்போ அல் பக்கரா சூராவுக்கு அல் பக்கரா என்று பெயர் வந்ததுக்கு காரணமே அந்த அல் பக்கரா, பக்கரா என்ற மாடு சம்பந்தப்பட்ட, கொல்லப்பட்ட அந்த மனிதன் சம்பந்தப்பட்ட செய்திகளை பற்றி அல் பக்கரா அத்தியாயம் பேசுகிறது. இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் யூதர்கள், அவர்களின் முன்னோர்களான மூசா நபியின் காலத்தில் வாழ்ந்த யூதர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த யூதர்களின் முன்னோர்களான மூசா நபியின் காலத்தில் வாழ்ந்த முன்னோர்களை பற்றி எத்தனையோ கேள்விகளை கேட்டார்கள். யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நபி அவர்கள்ட்ட கேட்ட கேள்விகளுக்கு பதிலாகவே அல் குர்ஆனில் அல் பக்கரா சூராவில் சில வசனங்கள் அமைந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். யூதர்களை பற்றின செய்திகள், மூசா நபியின் காலத்தில் வாழ்ந்த யூதர்கள் என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட நியமத்துக்களை கொடுத்தான், அவங்க அல்லாஹ்வுக்கு எப்படி நன்றி கெட்ட மக்களாக வாழ்ந்தார்கள், அவங்க என்னென்ன செயல்பாட்டில் இருந்தாங்க, எப்படியெல்லாம் அலைக்கழிக்கப்பட்டாங்க, அல்லாஹ் அவங்களை எப்படியெல்லாம் சோதிச்சான், எப்படியெல்லாம் அவங்கள அல்லாஹ் காப்பாற்றினான், எல்லா விஷயங்களும் யூதர்களை பற்றிய எல்லா செய்திகளும் அல் குர்ஆனில் மிக தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ அல் குர்ஆனில் அல் பக்கரா அத்தியாயத்திலும் இன்னும் சில அத்தியாயங்களிலும் யூதர்களை பற்றி, கிறிஸ்தவர்களை பற்றி சில உண்மையான செய்திகள் ஆதாரபூர்வமான அடிப்படையில் படைத்தவன் இறக்கி வைத்த செய்தியாக அல் குர்ஆனில் சில வசனங்கள் யூதர்களை பற்றி, யூதர்களின் முன்னோர்களான அந்த சனிக்கிழமை வாசிகளை பற்றி, பனி இஸ்ராயில் மக்களை பற்றி, அந்த பனி இஸ்ராயில் மக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நியமத்துக்கள், அருட்கொடைகளை பற்றி நிறைய வசனங்கள் குர்ஆனில் ஆதாரமாக இருக்கிறது. அப்போ குர்ஆன் அந்த பனி இஸ்ராயில் மக்களை பற்றிய உண்மையை பேசுகிறது, யூதர்களை பற்றிய உண்மையை பேசுகிறது, கிறிஸ்தவர்களை பற்றிய உண்மையை பேசுகிறது. கிறிஸ்தவர்களிடம் இருந்த இன்ஜீலும்
யூதர்களிடம் இருந்த தௌராத்தும், ரசூலுல்லாஹ் காலத்தில் வாழ்ந்த யூதர்கள்ட்டையும் கிறிஸ்தவர்கள்ட்டையும் எந்த தௌராத்தும் இன்ஜிலும் இருந்ததோ அது முழுக்க முழுக்க குர்ஆனை உண்மைப்படுத்தக்கூடியதாகவும் குர்ஆனுடைய கருத்தோடு ஒத்துப்போகக்கூடியதாகவும் இருந்தது. எத்தனையோ யூதர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கமான சத்திய இஸ்லாத்தை, இறுதி நபியையும் ஏற்றுக்கொண்டு இறுதி நபியின் மார்க்கமான ஆதி மனிதரிலிருந்து இறுதி நபிக்கு அல்லாஹ் கொடுத்த மார்க்கமான சத்திய இஸ்லாத்தை அந்த எத்தனையோ யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அந்த இடத்தை விட்டு கிளம்பினார்கள் என்றெல்லாம் வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். அப்போ ஏற்றுக்கொண்டும் சத்திய மார்க்கமான தூய இஸ்லாத்தை எத்தனையோ யூதர்கள், அல்லாஹ்வுடைய நபியின் காலத்தில் வாழ்ந்த யூதர்கள் ஏற்றுக்கொண்டும் இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களில் எத்தனையோ பேர் அரபி மொழி பேசக்கூடிய அந்த கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொண்டும் இருக்கிறார்கள். ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அந்த இடத்தை விட்டு கிளம்பினார்கள் என்றெல்லாம் சில வரலாறுகள் நமக்கு அடிப்படையாக கிடைக்கிறது. அப்போ அந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்கிறதுக்கு எத்தனையோ ஆதாரங்களை பார்க்கலாம். உதாரணத்திற்கு அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு யூத மத அறிஞராக இருக்கிறார். அவருடைய தந்தை யூத மத அறிஞர், அவர் ஒரு யூத மத அறிஞர். நபிமார்களுக்கு மட்டுமே தெரிந்த கேள்வி, ஒரு 3 கேள்விகளுக்கு உண்டான பதிலை நபி அவர்கள்ட்ட கேட்டு சத்திய மார்க்கமான தூய இஸ்லாத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் என்ற செய்தி நமக்கெல்லாம் தெரியும். உங்களுக்கு எத்தனையோ முறை நாம பயான்ல அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க யூதராக இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட என்ன கேள்விகள் கேட்டாங்க, எப்படி அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்கங்கிற தகவல்கள், செய்திகளை, ஹதீஸில் வரக்கூடிய செய்திகளை உங்களுக்கு நாம எடுத்துரைத்திருக்கிறோம். அதே போன்று தஜ்ஜால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல தஜ்ஜால கடல்ல பயணம் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட தீவுக்குள்ள போய் தஜ்ஜால நேர்ல பார்த்து நபி அவர்கள்ட்ட சொல்லி சத்திய மார்க்கத்தை ஏத்துக்கிட்டது யாருன்னா ஒரு கிறிஸ்தவராக இருந்த தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. தமீமுத்தாரி அவர்கள் ஆரம்பத்தில் கிறிஸ்தவராக இருக்கிறார். நபி அவர்கள் தஜ்ஜாலை பற்றி சொன்ன செய்திகளை எல்லாம் கேள்விப்பட்டு இருக்கிறார். அப்ப இஸ்லாத்தை ஏத்துக்கிறார். அப்ப தஜ்ஜாலை யார் பார்த்ததுன்னா அல்லாஹ்வுடைய நபியின் காலத்தில் வாழ்ந்த தமீமுத்தாரி அவர்கள் தான் தஜ்ஜாலை நேர்ல பார்த்து தஜ்ஜால்கிட்ட பேசி நபி அவர்களை சந்திச்சு, தஜ்ஜாலை நான் நேர்ல பார்த்தேன், கடல்ல போகும்போது சூறாவளி ஏற்பட்டு குறிப்பிட்ட ஒரு தீவுல தஜ்ஜால் அடைக்கப்பட்டிருக்கான், நாங்க கண்ணால பார்த்தோம், அவன்கிட்ட நாங்க பேசணும், தஜ்ஜால் அரபுல இவங்கள்ட்ட பேசுறான், இவங்கள்ட்ட சில கேள்விகள் கேட்டான், நபியை பத்தியும் கேள்வி கேட்டான், யாரை பின்பற்றினா எந்த சத்திய கொள்கையில இருந்தா வெற்றி கிடைக்குங்கிறது வரைக்கும் தஜ்ஜால் தமீமுத்தாரிக்கு எடுத்து சொல்லி அதுக்கப்புறம் தான் அவர் சத்திய மார்க்கத்தை ஏத்துக்கிட்டாருங்கிற செய்திகளும் ஹதீஸ்கள்ல நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. அப்ப நபி அவர்களின் காலத்தில் வாழ்ந்த எத்தனையோ யூத மதத்தை சேர்ந்த, கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர்கள் சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். யூத மதத்தை சேர்ந்த எத்தனையோ பேர் நபி அவர்களுக்கு எதிராக பெரும் சூழ்ச்சிகளையும் சதித்திட்டங்களையும் தீட்டியிருக்கிறார்கள். நபி அவர்கள் அவர்களோடு போர் செய்கிற அளவுக்கு தவறாக அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்ற செய்திகளும் ஹதீஸ்களில நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய நபி அவர்களின் காலத்தில் வாழ்ந்த யூதர்கள் அவர்கள் வேறு, கிறிஸ்தவர்கள் வேறு. அவர்கள் கையில தௌராத் இருந்துச்சு, இன்ஜில் இருந்துச்சு, அது உண்மை. அதை குர்ஆனே தெளிவாக சொல்லுகிறது. அவங்க கையில இருக்கக்கூடிய அந்த வேதம், அல்லாஹ் இறக்கி வச்ச வேதத்தை தான் அவங்க வேறு விதமாக கையாடல் பண்ணி அதுல திருகல் பண்ணி கையில வச்சிருக்காங்க. அல்லாஹ் இறக்கின தௌராத்தை முழுமையா இல்லாட்டி கூட அரையும் குறையுமாக அவங்கள்ட்ட தௌராத் இருந்துச்சு. அரையும் குறையுமாக ஈசா நபிக்கு அல்லாஹ் இறக்கி வச்ச இன்ஜில் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் கையில் இருக்கக்கூடிய பைபிள் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, தௌராத், இன்ஜிலா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. உதாரணத்திற்கு பைபிள் புதிய ஏற்பாட்டை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கி வைத்த குர்ஆன், அல் குர்ஆனை நாம் நம்புகிறோம். அல்லாஹ்வுடைய வேதம், படைத்தவனின் வார்த்தை, படைத்தவனின் செய்தி, படைத்தவன் அவனுடைய இறுதி தூதருக்கு இறக்கி வைத்த ஒரு வேதமாக அல் குர்ஆன் இருக்கிறது. அல் குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அதில் உள்ள வசனங்கள் அனைத்தும் அல் குர்ஆனில் இருக்கக்கூடிய, திருக்குர்ஆனில் இருக்கக்கூடிய 6666 வசனங்களுமே இறுதி தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்டது. அதுபோன்று ஈசா அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட இன்ஜில் வேதம், மூசா நபிக்கு அல்லாஹ் இறக்கி வைத்த தௌராத் வேதம், அது இன்றைக்கு பைபிள் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. இப்போ முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கி வைத்த இறுதி வேதமான அல் குர்ஆனை எடுத்து பார்த்தால் அதில் உள்ள வசனங்கள் எல்லாம் மிக பெரும் ஆதாரமாக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்தான் என்பதற்கு மிக பெரும் ஆதாரமாக அந்த திருக்குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனங்களும் அமைந்திருக்கிறது. 6666 வசனங்களில் ஒவ்வொரு வசனமும்
முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை நிரூபிக்கும் விதமாக பல வசனங்கள் இருக்கிறது. சில வசனங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த வசனத்தில் நபி அவர்களை பாராட்டி நபி அவர்களை புகழ்ந்தும் சில வசனங்கள் இருக்கிறது, நபி அவர்களை கண்டித்தும் சில வசனங்கள் இருக்கிறது. அப்போ நபி அவர்களுக்கு இறக்கப்பட்ட வசனம் என்பதை, நபி அவர்களுக்கு இறக்கப்பட்டது தான் அல் குர்ஆன் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில சந்தர்ப்பங்களில் தவறான முடிவெடுக்கும் போது அவர்களை கண்டித்த வசனமும் இருக்கிறது, நபி அவர்களை புகழ்ந்த வசனங்களும் இருக்கிறது, நபி அவர்களை பாராட்டிய வசனங்களும் இருக்கிறது. அப்போ நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் என்பதை நிரூபிக்கும் விதமாகத்தான் அத்தனை வசனங்களும் இருக்கிறது. உண்மையில் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் கையில் இருக்கக்கூடிய பைபிள், புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடை எடுத்துக்கொண்டால் அது தௌராத் இன்ஜீலாக இருக்குமா என்றால் நிச்சயமாக இல்லை. காரணம் என்னன்னு சொன்னால், அந்த தௌராத்தில் உதாரணத்திற்கு மூசா நபிக்கு இறக்கப்பட்ட தௌராத் வேதம்தான் பழைய ஏற்பாடு என்று எடுத்துக்கொண்டால், மூசா நபிக்கு அல்லாஹ் கட்டளையிட்ட விஷயங்கள் அதில் இருக்க வேண்டும். ஆனால் அந்த மாதிரி வசனங்கள் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியாது. மூசா நபி மரணித்து அவர்கள், அதாவது மோசே மரணித்தார்கள், அவர் அடக்கம் செய்யப்பட்டது வரைக்கும் அதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போன்று புதிய ஏற்பாட்டை எடுத்துக்கொண்டால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கிய இன்ஜில் வேதம் என்பதற்கு புதிய ஏற்பாடு, பல பைபிள் புதிய ஏற்பாடு, அதில் உள்ள கருத்துக்கள் அந்த இன்ஜிலுக்கும் அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஈசா நபிக்கு கட்டளையிட்டது மாதிரி, அதாவது இயேசு அவர்களுக்கு கட்டளையிட்டது மாதிரி வசனங்கள் அதில் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. பைபிள் புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் இயேசுவுக்கு பிறகு இயேசுவின் பெயரை பயன்படுத்தி அவருடைய சீடர்கள் என்று சொல்லப்படுகிற மார்க்கு, மத்தேயு, லூக்கா, யோவான், பவுல் என்ற இவர்கள் எழுதிய சுவிசேஷங்கள் தான் புதிய ஏற்பாட்டில் அமைந்திருக்கிறது. புதிய ஏற்பாட்டை எடுத்துக்கிட்டால் இதுதான், அவங்க எழுதிய சுவிசேஷங்கள் தான் அதில் இருக்கிறது. இயேசு அவர்கள் செய்த விஷயங்களும் கூட பைபிளில் எழுதப்பட்டு இருக்கிறது. உதாரணத்திற்கு மத்தேயுவில் வரக்கூடிய ஒரு வசனம், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை இயேசு பிரசங்கித்தார், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை இயேசு அவர்கள் பிரசங்கித்தார் என்று பைபிளில் எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ இயேசு பிரசங்கித்தார், இயேசு என்ன செஞ்சார், என்ன போனார்னு சொல்லி இயேசுடைய வரலாறாகத்தான் புதிய ஏற்பாடு எழுதப்பட்டிருக்கிறதே தவிர, அப்போ அந்த புதிய ஏற்பாடு இன்ஜில் என்பதற்கோ பழைய ஏற்பாடு தௌராத் என்பதற்கோ எந்த ஆதாரமும் இல்லை. அப்படி நாம் நம்புவது தவறு. அந்த புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு என்று கிறிஸ்தவர்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த பைபிளில் நிறைய முரண்பாடுகள், கருத்து முரண்பாடுகள் இருப்பதை ஏற்கனவே நிறைய பேர் சொல்லியிருக்கிறார்கள். நாமும் உங்களுக்கு பயானில் எடுத்து சொல்லியிருக்கிறோம். அப்போ அல்லாஹ்வுடைய வேதம் என்று சொன்னால் முரண்பாடு இல்லாத, பொய் சொல்லாத, உண்மை கண்டுபிடிப்புகளை மறுக்காத, உண்மை கண்டுபிடிப்புகளுக்கு எதிரான கருத்து இல்லாததாக இருக்க வேண்டும். இறைவனின் வேதம் என்று சொன்னால் அது இறைவனின் வார்த்தை, இறைவனின் செய்தி. அதில் பொய் இருந்தது, தவறான கருத்துக்களை இறைவேதம் போதிக்கிறது என்று சொன்னால், பொய்யை சொல்லுகிறது, முரண்பாடுகளை சொல்லுகிறது, தவறான கருத்தை போதிக்கிறது என்று சொன்னால் அது இறைவேதமாக இருக்கவே முடியாது. அல்லாஹு தாலா அவனுடைய வேதமான அல் குர்ஆனை பற்றி சொல்லுகிறானா இல்லையா? அஃபலா யத்ததப்பரூன அல் குர்ஆன், அவர்கள் இந்த குர்ஆனை சிந்திக்க மாட்டார்களா? இது அல்லாஹ் அல்லாத வேறு யாரிடம் இருந்தாவது வந்திருந்தால் இதில் ஏராளமான முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்போ அல் குர்ஆன் அல்லாஹ் இறக்கி வைக்காமல் நபி அவர்கள் சொந்தமாக தயாரித்த ஒரு வேதமாக, புத்தகமாக இருந்திருக்குமேயானால், அல்லது படைத்த இறைவனின் வார்த்தையாக, செய்தியாக அவன் இறக்கி வைக்காமல் வேறு வழியில் அல் குர்ஆன், திருக்குர்ஆன் எழுதப்பட்டிருக்குமேயானால் அதில் நிறைய பொய்களும் முரண்பாடுகளும் கருத்து பிழைகளும் இருந்திருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய அருளால் 1400 ஆண்டுகளாக குர்ஆன் பொய் என்று, முரண்பாடு உள்ள வேதம் என்று, தவறான கருத்தை போதிக்கிறது என்று எந்த ஒரு மனிதனும் கண்டுபிடித்து சொல்ல முடியாத அளவுக்கு திருக்குர்ஆனில் உள்ள கருத்துக்களை படித்து ஆய்வு செய்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நன்மையை எதிர்பார்த்து சத்திய மார்க்கமான தூய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் இருக்க அதிகரித்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தை தழுவக்கூடிய மக்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் என்ன? திருக்குர்ஆன் படைத்த இறைவனின் வார்த்தை, இறைவனின் செய்தி என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அப்போ பைபிள் என்பது இயேசுவுக்கு இறக்கப்பட்ட ஒரு புத்தகம் அல்ல. இவர்கள் சொல்வது போன்று மோசேவுக்கு இறக்கப்பட்ட புத்தகம் அல்ல. தௌராத்தும் இன்ஜீலும் இன்றைக்கு உலகத்தில் இல்லை.
நபி அவர்களின் காலத்தில் இருந்தது. நபி அவர்களின் காலத்தில் இருந்த தௌராத்தும் நபி அவர்களின் காலத்தில் கிறிஸ்தவர்கள் கையில் இருந்த அந்த இஞ்சியிலும் மொத்தமாக மாற்றப்பட்டு பவுல் என்பவருடைய கருத்தும் இன்னும் சிலருடைய கருத்துக்களும் தான் பைபிள் புதிய ஏற்பாடாக, இன்னும் சில கருத்துக்கள் பழைய ஏற்பாடாக மாற்றப்பட்டிருக்கிறது.